சார் அந்த ட்ரிபிள் தலாக் இருக்கு இல்லைங்க சார். சரி. ஸோ அது வந்து ஆக்சுவலாக 2019 கவர்மெண்ட்டே அது இல்லீகல் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டாங்க சார். ஸோ அஸ் அ முஸ்லீமாக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அகெயின்ஸ்ட் உங்களோட மத நம்பிக்கைக்கு அது அகெயின்ஸ்டாக இருக்கா இல்லை ஓகே தானா? ஏன்னா இது முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் பேஸ் பண்ணி தான் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அடுத்து ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க, தேவையான ஒரு கேள்வி. அது பெண்கள் சார்ந்த கேள்வியா, பயனுள்ள கேள்வியா கேட்டிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 3 தலாக் ட்ரிபிள் தலாக் சம்பந்தமான விஷயம் ரொம்ப இஷ்யூ ஆகி இந்திய அளவில் ஒரு பெரிய பேச்சு பொருளா ஆனது. அப்போ மத்திய அரசு என்ன பண்ணாங்க, அந்த ட்ரிபிள் தலாக்கை நாங்க தடை செய்கிறோம் அப்படின்னு தடை செய்யும் சட்ட மசோதாவை ஏற்படுத்தி அதை அமல்படுத்தினார்கள். முஸ்லிம்கள்லாம் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனா ட்ரிபிள் தலாக்கு என்ன அப்படிங்கறத நீங்க விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னா, அது எல்லா மதத்தவர்களும் தேவைதான் என்று நினைக்கக்கூடிய அளவில் தான் அது இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருத்தர் கணவன் மனைவி 2 பேரும் யாருன்னா ஒரு ஒப்பந்ததாரர் தான். குர்ஆனுடைய அடிப்படையில் பார்த்தா 2 பேரும் ஒப்பந்ததாரர் தான். தாயும் மகனும் ஒப்பந்ததாரர் கிடையாது, 2 பேரும் ஒப்பந்தம் கிடையாது. அவங்க இயற்கையாவே அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க பிறந்தது அந்த அடிப்படையில் தானே. ஒரு தாய் தகப்பனுடைய நிலையில தான் பிள்ளைகள் பிறக்குது, அதுக்கு ஒப்பந்தம் கிடையாது. ஆனா கணவன் மனைவி என்பது ஒரு ஒப்பந்தம் தான். அதுதானே எல்லா சாட்சிகள்லாம் வச்சு கையெழுத்து போட்டு திருமணம் 2 மனங்கள் இணைகிறது அப்படின்னு சொல்லி திருமணங்கள்லாம் இருக்குல்ல. அந்த திருமணத்திற்கு விடுதலை என்ற ஒன்றும் இருக்கிறது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கல்ல தூக்கி மண்டையில போட்டாலும் கணவன், புல்ல அடிச்சுட்டு வந்தாலும் புருஷன் தான் அப்படிங்கிற நிலையில இஸ்லாத்துல கிடையாது. இஸ்லாத்துல மட்டும் இல்ல, சட்டத்திலையும் கிடையாது. சட்டமும் என்ன சொல்லுது, கணவன் பிடிக்கவில்லையா மனைவி பிரிந்து கொள்ளலாம், மனைவி பிடிக்கலையா கணவன் பிரிந்து கொள்ளலாம். ஆனா அவ்வளவு இலகுவா நீங்க பிரிந்த கூடாது, அது கடுமையான உடன்படிக்கை தான். ஆனா வேற வழி இல்லை, இவனோட வாழ முடியாது, இவங்களோட வாழ முடியாதுன்னு ஒரு நிலையை அவர்கள் எடுக்கக்கூடிய ரைட்ஸ், உரிமை 2 பேருக்கும் உண்டு என்று இஸ்லாம் சொல்லுது. இதுல ஒரு என்ன தப்பு கண்டோம், ஒரு தப்பும் கிடையாது. இப்ப என்ன தலாக் தலாக் தலாக், ஒரு பெண்ணு பிடிக்கலன்னு வைங்களேன், மனைவி பிடிக்கலன்னா தலாக் தலாக் தலாக்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மீடியாக்கள்ல பரப்பப்படுகிறது. உண்மை அதுவா? குர்ஆன் அப்படி சொல்லுதா? அப்படி கிடையாது. தலாக் 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 அப்படின்னு சொல்லி மீடியாக்கள்ல பரப்பப்படுது. அறியாத சில முஸ்லிம்கள் அப்படி சொல்றாங்க, அதுவும் கிடையாது. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா பாருங்க, அதாவது ஒரு மனைவியை ஒருத்தன் திருமணம், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் போது மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும். ஃபர்ஸ்ட் மகர்னா இவன் பணம் கொடுத்து தான் என்ன செய்யணும், திருமணம் முடிக்கணுமே தவிர பெண் இடத்துல இருந்து வரதட்சணை வாங்கி முடிக்க கூடாது. இவன் பணம் கொடுத்து முடிக்கிறான், 50 பணம் 100 பணம் நகையை போட்டு அந்த பெண்ணா என்ன செய்யறான், மனம் முடிக்கிறான். இப்படிதான் அரபு நாடுகள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இங்கதான் பெண் இடத்துல வரதட்சணை வாங்குறான். இஸ்லாத்துல அப்படி கிடையாது, குர்ஆன்லயே அப்படி வசனம் இருக்கிறது. பெண்களுக்கு அழகிய மகர் கொடையை, திருமணத்திற்கான கொடையை கொடுத்துருங்க, தங்க குவியலே கொடுத்தாலும் சரியே அப்படின்னு குர்ஆனுடைய வசனமே இருக்கிறது. அப்ப கொடுத்து என்ன செய்யறான், திருமணம் முடிக்கிறான். இப்ப முடிச்சு 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தலாக்குக்கு வரேன். தலாக்குன்னு சொன்னால் மனைவியை பிடிக்கலன்னு சொன்னா கணவன் விடுவதற்கு பேர் தலாக்கு. குலான் ஒண்ணு இருக்கிறது, கணவனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அப்ப மனைவி சொல்றதுக்கு பேர் குலா. குலாவை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. குலா தலாக்கு 2மே இருக்குது, சரியா? இப்போ ஒரு பெண்ணு கணவனை பிடிக்கலன்னு வைங்க, இஸ்லாமிய அடிப்படையில் உடனடியாக அந்த விடுதலை கொடுத்துருவாங்க. உடனே நீங்க என்ன செஞ்சிடணும், பிரிஞ்சிடணும். ஏன்னா ஒரு பெண்ணு கணவனை பிடிக்கலன்னு சொன்னா அவ்வளவு சீக்கிரத்துல சொல்ல மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப வேதனை அடைந்து ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை அடையும் போதுதான் என்ன செய்வாங்க, அந்த பெண்ணு என் கணவனோட போய் வாழ பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா இஸ்லாம் குர்ஆன் என்ன சொல்லுகிறது, நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா உடனடியாக அவங்களுக்கு விடுதலை கொடுத்துடணும். ஜமாத்தார்கள் எடுத்துருவாங்க, உடனே உடனே கூப்பிட்டு ஏமா பிடிக்கல, அவர் கொடுத்த அந்த மகரை நீ திரும்ப கொடுத்துருவியா, அதாவது திருமண கொடையை நீ திரும்ப கொடுத்துருவியா? கொடுத்துருவேன், உடனே உங்களுக்கு டைவர்ஸ், உடனே பிரிஞ்சிடலாம். யாருக்கு? பெண்ணுக்கு. அதே நேரத்தில் ஆணாக இருந்தால் உடனே பிரிய முடியாது. பாருங்க, ஆணுக்கு கடுமையான சட்டத்தை போட்டதை தான் இன்னைக்கு கவர்மெண்ட் தடுக்குது. நல்லா விளங்கிக்காங்க. ஆண் பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவன் மனைவியை முதல்ல ஒரு தலாக்கு சொல்லணும். ஒரு தலாக்குன்னா என்ன அப்படின்னு நீங்களே விளங்கிக்காங்க. இப்போ கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது அவங்களுக்கு 2 பேருக்கு மத்தியில இணக்கம் ஏற்படலன்னு சொன்னா முதல்ல சொல்லட்டும், அறிவுரை சொல்லட்டும். அறிவுரை சொல்லியும் பயனளிக்கலையா
அப்போ காயம் விடாமல் அவங்களுக்கு என்ன செய்யணும், அறிவுரை சொல்லட்டும் அப்படின்னு சொல்லுது. அதுவும் பயனளிக்கலையா, படுக்கையை விட்டு விலக்கி வைக்கட்டும். ரெண்டு பேரும் தனித்தனியா அவங்க ஒன்னா இருக்கக்கூடாது, ஒரே வீட்டுல தான் ஒன்னா இருக்கக்கூடாது, படுக்கையை விட்டு விலக்கி. அப்பாச்சி என்ன சொல்லுவாங்க சில பேரு, புரிஞ்சுக்கிட்டு கணவன் வேணும் மனைவி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த இணக்க உணர்வு வந்து கூடுதல் ஆகிடும். அதுவும் இல்லைன்னு சொன்னா இப்ப அவர் என்ன செய்யணும், ஜமாத்தார்ல போய் சொல்லி எனக்கு இந்த பெண்ணோட வாழ எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாருன்னு வைங்க. இப்ப உதாரணத்துக்கு இன்றைய தேதி ஜமாத்துல போய் சொல்றாரு, ஒரு பேச்சுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான்னு சொல்றேன். இன்னைக்கு சொன்னார்னா இன்னைக்கு சொன்னதுல இருந்து 3 மாதவிடாய் காலம் அந்த பெண்ணு வந்து அவரோட தான் வாழணும், அவர் கூட தான் வாழணும். இன்னைக்கு சொல்லிட்டாரு, ஒரு தலாக் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே 3 மாதவிடாய்னா இன்னைக்கு 10வது மாசம் சொன்னா 11வது மாசம் 12வது மாசம் ஜனவரி வரைக்கும் என்ன செய்யணும், 3 மாசம் அந்த பெண்ணு அவர் கூட தான் வாழணும். ஜனவரி மாசம் இதே டேட் 15ஆம் தேதி வந்த பிறகு அந்த பெண்ணு வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த கணவன் வீட்டில இருந்து அவர் விலகி கொள்ளலாம். ஒரு தலாக்குன்னு சொல்றது வந்து 3 மாதவிடாய் காலத்துக்கு பிறகுதான் நிறைவேறும். நல்லா விளங்கிக்காங்க, 3 மாதவிடாய் சொன்ன பிறகுதான், அது வரைக்கும் அவங்க வீட்டுல தான் இருக்கணும், பிரிஞ்செல்லாம் போக கூடாது. அதுக்கு இடையில அவங்க சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, 3 மாசத்துல சேர மாட்டாங்களா, புள்ள இருக்குது, குடும்பம் இருக்குது, சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, நம்ம ஏன் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போகணும்னு அந்த 3 மாசத்துக்குள்ள அவங்க சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா தலாக்கு இல்ல, அது தலாக்கு கிடையாது. தலாக்கு எப்ப நடைமுறை வரும்னா ஜனவரி மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் அவங்க ஒரே வீட்டுல 2 பேருமே பேசாம இருக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ அவங்க எடுத்துக்கிறாங்க, நாங்க 3 மாசம் ஆயிடுச்சு, இப்போ எங்களுக்கு நடைமுறைப்படுத்துங்கன்னு போய் ஜமாத்துல போய் சொன்னால் இப்போ நீங்க 2 பேரும் பிரிச்சுக்காங்கன்னு சொல்லி என்ன 3 மாசம் கழிச்சு பிரிச்சு விட்டுருவாங்க. பிரிச்சுட்டு நல்ல கவனிங்க, பிரிச்சுட்டு அந்த பெண் வந்து அவங்க தகப்பனார் வீட்டுக்கு போயிட்டாங்க, இவரு அவரு வீட்டுல இருக்கிறாரு. இப்ப அந்த பெண் வந்து அந்த வீட்டுக்கு போன பிறகு இந்த நபர் என்ன செய்யறாருன்னா, சரி நல்ல பெண்ணாச்சே, நம்ம திருமணம் முடிச்ச பெண் இப்படி நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி தலாக் கொடுத்துட்டோம், திரும்ப அந்த பெண்ணையே திருமணம் முடிப்போம் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு பேச்சு அப்படி நடக்கிறது வேறு, ஒரு வேலை நடக்கணும்னு நினைக்கிறது வைங்க, அவர் என்ன செய்யறாரு, திரும்ப அந்த பெண்ணையே நம்ம திருமணம் முடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அந்த பெண்ணை போய் அவங்களுடைய தகப்பனார்ட்ட போய் பொண்ணு கேட்கணும். புரியுதா உங்களுக்கு, பொண்ணு கேட்கணும். அவர் விரும்பினாதான் கொடுப்பார். சரி கொடுத்தாரு வைங்க, சும்மா இல்ல, முதல்ல இப்படி நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு கொடுத்தாரோ அதே மாதிரி மகர் தொகையை வாங்கிக்கிட்டு தான் திருமணம் முடிச்சு வைப்பாங்க. நல்ல விளங்கிக்காங்க, திருமணம் முடிச்சு வச்சு இப்ப திருமணம் முடிச்சு வச்சு 2050 ஆயிடுச்சு, இல்ல 40 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மத்தியில சண்டை வருது ஒரு பேச்சுக்கு. இப்ப அவரு என்ன செய்யறாரு, திரும்ப தலாக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு பிறகு 2வது தலாக். புரியுதா உங்களுக்கு, ஒரே நேரத்தில் தலாக் கிடையாது, திரும்ப அந்த பெண்ணோட சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ தலாக் கொடுக்கணும்னு நினைக்கிறார். அப்ப அதுக்கு பேரு 2வது தலாக். அப்ப நான் முதல்ல சொன்னேன்ல, அதே இதை அப்ளை பண்றாங்க. இப்படி அப்ளை பண்ணி அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ 2வது என்ன செய்யறாருன்னு சொன்னா, 3வது அதே பெண்ணதான் திருமணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆஹா தப்பு பண்றாரு, தலாக் கொடுத்து வாழணும்னு நினைக்கிற மாதிரி அவன் என்ன செய்யறான், அவன் 3வது என்ன செய்யறான், அதே பெண்ணை முடிக்கணும்னு சொல்லும் போதுதான் இஸ்லாம் சொல்லுது, என்ன இது விளையாட்டுக்காரங்க கிடையாது, அந்த பெண்ணை மீண்டும் மீண்டும் நீ முடிப்பதாக இருந்தால் அந்த பெண்ணை வேறொருவன் மனம் முடித்து அவன் தலாக்கு கொடுத்தால்தான் மீண்டும் உனக்கு அது அனுமதிக்கப்படும், அது வரைக்கும் உனக்கு கிடையாது. இது வந்து பெண்ணுக்கு பாதுகாப்பா கெடுதியா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பாதுகாப்பு பாருங்க. அந்த பெண்ணை நினைச்சா நினைச்ச முடியாது. நீ முதல்ல திருமணம் முடிச்சு தலாக்குன்னு சொல்லிட்ட, 2வது திருமணம் முடிக்கிற, அதுக்கும் பணம் கொடுக்கணும், 3வது திருமணம் முடிக்க போறதா இருந்தா அந்த பெண் வந்து வேற ஒருத்தனை திருமணம் முடிச்சு அந்த வேற ஒருத்தனை தலாக்கு கொடுத்தாதான், அவன் கொடுக்கலன்னு வைங்க காலத்துக்கு அந்த பெண்ணு திருமணமே முடிக்காது. அப்படி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணை ஒரு ஆண் அவன் வாழ்நாள்ல 3 தடவை தான் என்ன செய்ய முடியும், திருமணம் முடிக்க முடியும். 4வது திருமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த பெண்ணை வேறொருத்தன் மணந்த பிறகு அவன் தலாக்கு கொடுத்தாதான் மீண்டும் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவளாக ஆவாள். அதனால அவ்வளவு கஷ்டமா இருக்குடா, அவன் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு பொண்டாட்டி தலாக்கு விட்டுக்கிட்டே போகாத, அடுத்த பொண்டாட்டி ஆயிடுவா. இது எவ்வளவு அழகான சட்டம் யோசிச்சு பாருங்க. பயப்படுவாரா இல்லையா, ஆக நம்ம மனைவி வேற ஒருத்தருக்கு மனைவி ஆயிடுவா, நமக்கு தேவையில்லாம பேசாம தலாக்கு விடாம இருக்கணும்னு நினைப்பானா இல்லையா. ஆனா அதே நேரத்தில் பெண்களுக்கு அப்படி கிடையாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு ஜமாத்துல போய் சொல்றாங்கன்னு வைங்க, எனக்கு கணவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க,
அவங்களுக்கு குலா கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு நான் திரும்ப அந்த கல்யாணம் பண்ணி நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. எத்தனை 3 தடவைங்கிற ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி பெண்களுக்கு கிடையாது. ஆனா ஆண்களுக்கு என்ன கட்டளை போட்டு வச்சிருக்குது அரசாங்கம், என்ன செய்யுது, நீங்க தலாக் சொல்லக்கூடாது, 3 தலாக்கு கிடையாதுங்க. அப்ப நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்துல 3 தலாக்கு என்பது 3 தடவைகள் என்று இருந்தது. அதை 3ஆக மாத்திட்டாங்க. தலாக் தலாக் தலாக்னு ஆக்கிட்டாங்க. அப்படி கிடையாது, அது தவறா விளங்கிக்கிட்டு 3 தடவைகள். இது பெண் இனத்திற்கு பாதுகாப்பா கெடுதியா யோசிச்சு பாருங்க. உண்மையிலே பாதுகாப்பு. இன்னும் சொல்ல போனா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், தலாக்கு இந்த விவாகரத்து என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ளது கிடையாது, இல்ல எல்லாரும் மக்கள் மத்தியிலையும் இருக்குது. இப்போ முஸ்லிம் அல்லாத மக்கள் கணவன்கிட்ட இருந்து விடுதலை அடைய வேண்டும் அப்படி ஒரு நிலை இருக்குன்னு வைங்க, என்ன செய்யணும்? சரி, மனைவிட்ட இருந்து அவர் விடுதலை அடையணும், அதாவது விவாகரத்தை பெறணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நேரா கோர்ட்ல போய் கேஸ் போடணும். இருக்கா? கோர்ட் உடனே தந்துருமா? தராது. இத்தனை விவாகரத்து விஷயங்கள் பல ஆண்டுகளாக ஆகிட்டு இருக்கும். வக்கீலுக்கு உங்க சொத்தை கொடுக்கறதே முடிஞ்சு போயிடும். ஒட்டுமொத்த காசையும் நீங்க கோர்ட் வாசல்ல போய் நின்று காசை செலவு பண்ணி நீங்க 20 வயசுல நீங்க விவாகரத்து கேட்டா 45 வயசுல விவாகரத்து வந்து அது என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உண்மையா இல்லையா? அப்படி நடக்குதா இல்லையா? உடனே எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. சொல்ல போனா கோர்ட் என்ன செய்யும், 1 வருஷம் அவங்களோட வாழணும் அப்படிங்கும். அவன் வந்து ஏதாவது நடத்த இது மாதிரியான விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒண்ணு கோளாறுன்னு சொல்லி இருந்தா அவனோட எப்படி வாழ முடியும்? அந்த பெண் எப்படி வாழ முடியும்? அதுதான் கல்லை தூக்கி மண்டையில போட்டு ஆளை காலி பண்ணிட்டு இதுதான் சாட்சின்னு கொண்டு வந்து கொலைதான். உண்மைதான், நான் விளையாட்டுக்கு சொல்லல. கொலை செஞ்சா என்ன செஞ்சிடலாம், அடுத்த கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க கோர்ட்டுக்கு போனா அடுத்த கல்யாணம் பண்ண முடியாது. உண்மை அதுங்க. ஜெயில போய் தண்டனை வாங்கிட்டு என்ன செஞ்சிடலாம், அடுத்த திருமணம் பண்ணிக்கலாம். ஆனா கோர்ட்டுக்கு போனா இந்திய சட்டத்தினுடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, அவங்க வந்து டைவர்ஸ் தர்றதுக்கு நாட்கள் ஆகும்போது முடிவு என்ன செய்யறாங்க, அப்ப அவனை காலி பண்ணிடுவோம், இல்ல அவளை காலி பண்ணிடுவோம். இது டெய்லி நீங்க பத்திரிகை எடுத்து பாருங்க, இது நடக்குது. இஸ்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா இது இலகுபடுத்தி தருது. அதான் அதனுடைய விஷயம். ஆனா அது கொள்றமா என்ன செய்யறாங்க, சித்தரிக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.